ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மிஸ்ட்ரி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான பரவு படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பனியால சூழப்பட்ட ஒரு மலைப்பகுதியில சாதாரண மக்களுடைய வாழ்க்கைய ஒரு பவர்ஃபுல்லான கேங் பாத்தீங்கன்னா பல டெக்கேட்ஸா கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு இன்சிடென்டால அழிகிற ஒரு இன்னசென்ட் ஃபேமிலி அதை பத்தின உண்மைகளை பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் அண்ட் கரப்ஷன் மூலமா வெளி உலகத்துக்கு தெரியாம மறைச்சிடுறாங்க. அதனால பாதிக்கப்பட்ட ஜோஜோ ஜார்ஜ் சில வருடங்களுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு பரோல்ல வராரு. அந்த இன்சிடென்ட்டுடைய பின்னணியில இருக்கிற மர்மங்களை கண்டுபிடிக்க களமிறங்குறாரு. இந்த தேடல்ல இவருக்கும் அந்த பவர்ஃபுல்லான கேங் பேட்டில் ஆரம்பிக்குது. தனக்கான ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஹீரோ செஞ்ச ஆக்ஷன் அதுகளும் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. ஜோஜோ ஜார்ஜுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இவர் ஒரு கமாண்டிங் அண்ட் எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஜோஜோ ஜார்ஜுடைய ஃபேன் சர்வீஸா இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அவருடைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. முரளி கோபியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் அவுட் கேரக்டரா இருக்கு இந்த படத்துல. அவருடைய பேக் ஸ்டோரி, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஷாஜி கைலாஷுடைய டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் எடுப்பாரோ அதே பாணியில் தான் எடுத்திருக்காரு. புதுசா எந்த ஒரு விஷயமே இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகளை படமாக்கின விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஒன் நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தருது. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து டெவலப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துல செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பேசிங் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு மாடர்னான அன்பிரெடிக்டபிள் த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஹை பாயிண்ட் அப்படின்றதே மிஸ்ஸிங்கா இருக்கு ஸ்கிரீன் பிளேல. படத்துடைய பேசிங் டீசெண்டா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். வரவு படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5.5 out of 10.